ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. அன்னவயற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. அஞ்சு குடிக்கோர் சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. இன்னைக்கு மார்கழி கொண்டாட்டத்துல பாசுரம் 16. நாம திருப்பாவை பாடல்கள் மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து விளக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1 முதல் 5 பாடல்கள் திருப்பாவை அந்த பாசுரங்களுக்கு முன்னுரையாகவும் அதுல பரம்பொருளோட மேன்மை தத்துவத்தை விளக்குனாங்க. அடுத்து 6 முதல் 15 பாடல்கள் இது அனைத்திலும் நோன்பு நோப்பதற்கான விதிகள், அது மட்டும் இல்லாம நோன்புனா என்ன, அதோட மேன்மைகள் இது எல்லாம் விளக்கப்பட்டுச்சு. அடுத்தது 16 முதல் 22 பாடல்ல இப்போ இந்த ஆயர்குல பெண்கள் எல்லாம் ஒன்னா கூடி கண்ணனோட வீட்டுக்கு போய் அங்க இருக்க அவங்களோட உறவினர்களை எழுப்பி அவங்களோட பேசிக்கிட்டே கண்ணனை எழுப்புறதா அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த பாசுரத்துல கண்ணனை எழுப்புறதுக்கு யார் கூட உரையாடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்நேர்தான், தூயோமாய் வந்தோ துயிலழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோ எம்பாவாய். கடந்த 10 பாடல்கள்ல ஆயர்பாடியில நோன்புக்கு வருவதா தெரிவித்த பெண்களை எல்லாம் எழுப்பிட்டாங்க. ஒவ்வொரு பெண்ணா எழுப்பினாலும் இது ஆயர்பாடியில உள்ள எல்லா பெண்களையும் எழுப்பியதற்கு ஒப்பாகும். இது எதை குறிக்குது அப்படின்னா, ஜீவாத்மாக்களுக்கு ஒரு அறைக்கூவல் விடுக்கிறத குறிக்குது. அதாவது பரமாத்மாவை போய் அடையிற நேரம் வந்துருச்சு, அவர்கிட்ட நாம முக்தி மோட்சம் கேட்கிற நேரமும் வந்துருச்சு. அதனால ஜீவாத்மக்கள் எல்லாம் உறங்கிக்கிட்டு இருக்காம கொஞ்சம் எழுந்திரிங்க அப்படின்னு ஒரு அறைக்கூவல் விடுற மாதிரி. எழுந்தவங்க எல்லாம் ஒன்னா திரண்டு கண்ணனை எழுப்புவதற்காக அவன் வசிக்கிற நந்தகோபன் திருமாளிகையை அடைந்து, இப்போ கண்ணனை எழுப்புவதற்காக நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கண்ணனுக்கு நெருக்கமா இருக்கவங்க எல்லாம் எழுப்பி அவங்க கூட உரையாடுறாங்க இந்த பாட்டுல. நோன்பு பெண்கள் எல்லாம் கண்ணன் வசிக்கும் இல்லமான ஆயர்பாடியில உள்ள நந்தகோபனோட அரண்மனைய அடைகிறாங்க. பகவான் கண்ணனை கண்ணிமை போன்று காப்பாற்றும் நந்தகோபனோட அரண்மனையோட வாயில் காப்பானிடம் சென்று இவங்கெல்லாம் நிக்கிறாங்க. இவங்க வந்ததை பார்த்த வாயில் காப்போன் இவங்களை பார்த்து உடனே உள்ள போறதுக்கு கஞ்சாடை செய்யறாரு. அவரு புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த ஆயர்குல பெண்கள் எல்லாம் கண்ணனுக்கு எந்த தீங்கும் விளைவிக்க வரல, அதற்கு மாறா அவங்க நோன்பு நோர்க்க பறை கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. இப்போ மாளிகையோட மேல் தளத்துக்கு போறாங்க. அங்க வரிசையா வண்ண கொடிகள் அப்படி பளிச்சிட்டு பறந்துட்டு இருக்கத பாக்குறாங்க. அப்படியே கீழே பார்த்தா ரொம்ப அழகான மணிகள் பதித்த மணிக்கதவம் அது அடைக்கப்பட்டிருக்கு. அங்க ஒரு காவலாளி நிக்கிறான். அவன் பக்கத்துல போய் மணிக்கதவம திறக்க சொல்லி இவங்கெல்லாம் வேண்டுகோள் வைக்கிறாங்க. அவன் கொஞ்சம் மலைச்சு போய் பார்க்கறான். ஏன்னா கண்ணனுக்கு ஆயர்பாடியில நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு கம்சனால. அதனால கண்ணனுக்கு இன்னல் விளைவிக்க கம்சனால் ஏவப்பட்டவங்களோ அப்படின்னு இந்த கூட்டத்தை பார்த்து அவன் சந்தேகப்படுறான். அப்போ இந்த தோழிகள் அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க, நாங்கள் அரக்கிகள் அல்ல, கண்ணனுக்கு எதிரிகளும் இல்லை, நாங்க வலக்கைனா என்ன இடக்கைனா என்னன்னு கூட தெரியாத ஒரு இடைக்குல பெண்கள், வஞ்சகம்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த காவலாளி, அப்படின்னா எதுக்கு இந்த நேரத்துல வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறான். நாங்க நோன்புக்கு பறை வேண்டி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த காவலாளி சொல்றான், அப்படின்னா கொஞ்சம் பொறுங்க, கண்ணன் தூங்கி எழுந்த உடனே நீங்க வந்த நோக்கத்தை கண்ணனுக்கு சொல்லி நான் அவரை வர சொல்றேன் அப்படின்னு சொல்றான். இப்போ இவங்க தோழிகள்லாம் சொல்றாங்க,
நீ ஒன்னும் போய் சொல்ல வேண்டாம். அந்த மாயன் மணிவண்ணன் அவன் நேத்துக்கே எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கான். இதத்தான் ஆண்டாள் அழகான பாசுரமா முதல்ல நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, குடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். அவன் நேத்தைக்கே சொல்லிட்டான், நீ போய் எழுப்ப வேண்டாம், நாங்க பாடலா பள்ளி எழுச்சி பாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. பகவான் கிட்ட போகும் அடியார்களை போன்று நாங்க ரொம்ப தூய்மையான மனத்தோட கள்ளம் கபடம் இல்லாம வந்திருக்கோம். நாங்களே அவனை பாடி துயில் எழுப்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. தூயோமாய் வந்தோம் துயில் எழப் பாடுவான். நாங்க இப்போதான் இந்த திருமாளிகைக்கு முதல்ல வர்றோம். முதலிலேயே எங்களை தடுப்பது போல எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு அவங்க வேண்டுகோள் விடுக்கிறாங்க. ஏன்னா அந்த மறுப்பு எவ்வளோ பெரிய மன வேதனையை தரும்னு எல்லாருக்கும் தெரியும். கிராமத்து பண்பாட்டுல பெண்மைக்குரிய சொல்ல ஆண்மைக்கும், ஆண்மைக்குரிய சொல்ல பெண்மைக்கும் சொல்வதை போல கள்ளம் கபடம் இல்லாம என்னோட கண்ணன் அல்லவா, என் அம்மை அல்லவா அப்படின்னு ஆண் பிள்ளைகளை கொஞ்சுவது போல வாயில் காக்கும் ஆண் மகனையும் அம்ம என்று அழைத்து அவன் கால் பிடித்து கெஞ்சுவது போல கெஞ்சுறாங்க. நேசத்தினால இறுக்கமா சேர்ந்திருப்பவங்களை போல ஒன்றோடொன்று சேர்ந்திருக்கும் அந்த கதவை கொஞ்சம் திறந்து காமியே அப்படின்னு சொல்லி அவங்க அவன்கிட்ட வேண்டுதல் வைக்கிறாங்க. வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவும் நீ கேளூர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த பாசுரத்தோட ரொம்ப எளிமையான விளக்கம். இப்போ இந்த பாசுரத்துல என்ன ஆழ்ந்த கருத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பகவானை பற்றும் போது ஆச்சாரியனை முன்னிட்டே பற்ற வேண்டும் அப்படிங்கிறது வைணவ கொள்கை. ஆண்டாள் கூட பெரியாழ்வாரையே தன்னோட ஆச்சாரியனாக பற்றி நின்றாள். அதனால்தான் இங்க ஆச்சாரியன் ஒப்பத்திகளும் நந்தகோபனை முன்னிட்டு பகவானை பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நாயகனாய் நின்ற நந்தகோபன் என்று அவருக்கு ஆச்சாரிய லட்சணத்தை கூட்டி காமிக்கிறாங்க. ஆச்சாரியர்களுக்கு தொண்டு செய்பவர்களுக்கு ஆச்சாரியனுக்கு சமமான அந்தஸ்தை அளிக்கணும். ஆச்சாரியனுக்கு அளிக்கும் மரியாதையை அவனுக்கு தொண்டு பூண்டோருக்கும் தருவதைப் போல அரண்மனை நுழைவாயிலில் காப்போனையும் உள்ளிருக்கும் தோரண வாயில் காப்போனையும் தொழுது கால் பிடித்து நிற்கிறாங்க. அதாவது யாரு கைங்கரியம் சர்வீஸ் பண்றாங்களோ அவங்களும் பகவானோட அடியார்கள் தான், அவங்களும் ஆச்சாரியர்கள் மாதிரி தான். அவங்களையும் நாம தொழுது வணங்கிதான் நம்மளோட தேவைகளை சொல்லணும் அப்படின்னு இந்த பாசுரத்தோட ஆழ்கருத்தா சொல்றாங்க. பகவானுக்கு முன்னாடி யாரும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க கிடையாது. யாரெல்லாம் அவனுக்கு தொண்டு செய்யறாங்களோ அவங்க எல்லாருமே குருவா எடுத்து அவங்க கிட்ட வேண்டுகோள் விடுத்து தான் நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தோட ரொம்ப அழகான உட்கருத்து. சுபாவத்துல ஆண்டாள் இடைக்குல பெண்ணா இருக்கிறதுனால அந்த ஆயர் மகளிருக்குரிய சொற்களும் நடை உடை பாவனைகளும் தாமாவே அவளுக்கு வந்துருச்சு. இப்போ ஸ்ரீமத் ராமானுஜரை பத்தி இந்த பாசுரத்துல என்ன சொல்லியிருக்கு? நாயகன் அப்படிங்கிற சொல்லே பத்தாதா? வைணவம் வளர்க்க எத்தனையோ ஆச்சாரியர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியாகவும் போதனா அதிகாரியாகவும் திகழ்ந்து சனாதன தர்மத்தை காத்து போந்தவர் ராமானுஜர். ஆனா ராமானுஜர் ஒருவரே ஆச்சாரியர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கும் கதவு போல இருந்தாரு. 700 ஜீயர்கள் புடைசூழ செல்லும் இடமெல்லாம் உள்ள ஆச்சாரிய புருஷர்களால் அவர் போற்றி துதிக்கப்பட்டாரு. பிற சமய அபவாதிகளை அவர் ரொம்ப எளிமையா தன்னோட ஞானத்தினால வென்றாரு. மோட்சம் பெறத்தக்க ஒரு உபாயத்தை காட்டித்தானே அவர் ஒரு உபயமாகவும் இருந்தாரு. திருவரங்க செல்வம் முற்றும் அவர் திருத்தி அதோட நிர்வாகத்தை வழிக்கு கொண்டு வந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அவரோட அந்த வழிகாட்டுதல் படிதான் நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்கு. சாதி சமய வேறுபாடுகளை முற்றும் களைந்தாரு. தீந்தமிழ் பாசுரங்களை திருக்கோவில்கள் எல்லாத்தையும் ஒழிக்க செஞ்சாரு. வாழ்வியல் தூய நெறிகளை கடைபிடிக்க வேண்டிய எல்லா வழிமுறைகளும் அவர் தான் வகுத்துட்டு போனாரு.
இதுக்கெல்லாம் பார்க்கும்போது ஆச்சாரியர்களுக்கெல்லாம் அவர் தான் தலைவனாக இருந்தார். இப்படி திகழப்போகும் இந்த ஆச்சாரிய நாயகனை இந்த பாடல்ல யாதவர்களுக்கு தலைவனாக விளங்கிய நந்தகோபனை விளக்கும் சொல்லான அந்த நாயகனாய் நின்ற அப்படிங்கிற சொற்றொடராலேயே ராமானுஜர் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் திகழப்போவத ஆண்டாள் முன்னாடியே இதை கணிச்சிருந்தாங்க போல அப்படின்னு பெரியவங்க எல்லாம் அழகா வியாக்கியானம் சொல்லுவாங்க. வியாக்கியானம்னா அவங்களுக்கு புரிந்த அழகான விளக்கம்னு அர்த்தம். இந்த விளக்கத்தோட இந்த பாசுரம் முற்று பெறுது. நாளைய பாசுரத்துல நாம பார்க்கலாம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா, அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா, அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், ஜோதி மணிமாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதக்கோனூர். பாதங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்து செகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உடைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி யுகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஓம் ஸ்ரீ சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.